சின்னக்கானல் முத்தம்மா உன்னதியில் வசித்து வரும் 236 கைவசக்காரர்களுக்கு இனி சொந்த பூமியில் வசிக்கலாம். 25 வருட கால காத்திருப்புக்கு பின் 236 குடும்பங்களுக்கு அரசு பட்டயம் விநியோகம் செய்யப்படுகிறது. இது ஒரு பேப்பர் மட்டுமல்ல. சின்னக்கானல் முத்தம்மா உன்னதியில் மக்கள் 25 ஆண்டு காலம் நெஞ்சோடு சேர்த்து காத்திருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையின் மேல் முகவரிதான். 2 தலைமுறைகளின் கண்ணீருக்கும் போராட்டங்களுக்கும் இப்போது தீர்வு கிடைத்துள்ளது. 1963 கேரள பூமி பதிவு சட்டத்தின் படிதான் இந்த 236 குடும்பங்களுக்கு அரசு நிபந்தனை இல்லாத பட்டயம் வழங்கியது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு டாடா கம்பெனியிலிருந்து அரசு ஏற்றெடுத்த சர்வே நம்பர் 121 உட்பட்ட 49 ஏக்கர் வரும் பூமியில் தான் இந்த வரலாற்று பூமி விநியோகம் நடந்தது. இதில் 30 ஏக்கருக்கு அதிகமான பூமி இப்போது சட்டப்படி பட்டயம் அனுமதிக்கப்பட்டுள்ளது. 2 சென்ட் முதல் 60 சென்ட் வரை கைவசம் வைத்துள்ள சாதாரண மக்களான தொழிலாளிகளும் விவசாயிகளும் தான் இந்த பூமியின் உண்மையான உரிமையாளர்களாக மாறியுள்ளனர். இப்போது சட்டப்படி 1 ஏக்கர் பூமி வரை ஒருவருக்கு கொடுக்க முடியும். வருங்கால வளர்ச்சி திட்டங்களை முன்னுரிமைப்படுத்திக் கொண்டு 5 ஏக்கர் வரும் பூமி சாலைக்காக தற்போது நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. ദേവികുളം MLA F. രാജ പട്ടയ വിനിയോഗത്തെ തുവക്കി വയ്ത്താർ. ആദ്യത്തെ പട്ടയ വിതരണമാണ്. ഇനിയും കിട്ടാത്ത ആൾക്ക് മുഖ്യമന്ത്രിക്ക് നിവേദനം കൊടുത്തിട്ടുണ്ട്, വകുപ്പ് മന്ത്രിക്കും കൊടുത്തിട്ടുണ്ട്. തടസ്സമില്ലാതെ ഇനി പട്ടയം കൊടുക്കാനുള്ള ഏർപ്പാട് ചെയ്യും. ചിന്നക്കാനലിൽ ഈ പെൻഡിങ്ങുള്ള പട്ടയമാണ് ഇപ്പോൾ നമ്മൾ കൊടുക്കുന്നത്. ഇനിയും കൊടുക്കാനുള്ള പട്ടയമെല്ലാം നമ്മൾ യോഗം കൂടി തീരുമാനിച്ച് ബാക്കിയുള്ള പട്ടയമെല്ലാം കൊടുക്കുന്നതാണ്. பல்வேறு பற்றாக்குறைகளுக்கு நடுவிலும் மக்களிடையே இந்த பெரிய கனவிற்கு காவலாக இருந்த சின்னக்கானல் வில்லேஜ் அதிகாரி வி. சந்தோஷ்குமார், சி. ரஞ்சித், சிறப்பு வில்லேஜ் அதிகாரி குல்சாரிலால் போன்றவர்களின் தலைமையிலுள்ள வருவாய் குழுவினர் நடத்திய முயற்சி தொடர்ந்துதான் இந்த தீர்வு கிடைத்துள்ளது. മുത്തമ്മ ചോലയിലെ മുത്തമ്മ ഉന്നതിയിലെ 236 മിച്ചഭൂമി ടാറ്റയുടെ കൈവശത്ത് നിന്ന് ഏറ്റെടുത്ത 236 പേർക്കാണ് മൊത്തത്തിൽ പട്ടയം കൊടുക്കാനുണ്ടായിരുന്നത്. കഴിഞ്ഞ പട്ടയമേളയ്ക്ക് കൊടുത്ത 70 പട്ടയങ്ങൾക്ക് ശേഷമുള്ള 170 പട്ടയങ്ങളാണ് ഇന്നിവിടെ വിതരണം ചെയ്യാൻ പോകുന്നത്. അങ്ങനെയാണ് ബഹുമാനപ്പെട്ട ദേവികുളം MLA F. രാജ അവറുകൾ വന്നിട്ട് ഉദ്ഘാടനം ചെയ്തിട്ട് പോയത്. അതിന്റെ ബാക്കി പട്ടയങ്ങൾ ഇതിനുശേഷം ഇവിടെ വെച്ചിട്ട് വിതരണം ചെയ്യുന്നതാണ്. இனி 12 ஏக்கர் பூமி மட்டுமே இங்கு மீதமுள்ள கைவசக்காரர்களுக்கு பதித்து கொடுக்க உள்ளது. இதற்கான நடவடிக்கைகளும் விரைவு செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.